அமித்ஷா கூட தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. நாடு முழுவதும் இந்த போதைப் பொருள் ஒழிக்கிறது தான் எங்களுடைய இலக்காக இருக்க போகுதுன்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. திமுக ஒழிச்சிங்கன்னா போதைப் பொருள் ஒழிஞ்சிடும் சார். திமுக ஒழிச்சிங்கன்னா போதைப் பொருள் ஒழிஞ்சிடும். என்னட்ட கேட்டிங்கன்னா நான் அதான் சொல்லுவேன். நாடு முழுக்க இருக்கக்கூடியதை விட தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் புண்ணாக்கு மாடனே ஒரு முன்னாள் நீதிபதியை சொல்கிறேன்னா அந்த ஆளுக்கு தரம் அவ்வளோதாங்க. இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு முன்னாள் நீதிபதி ஒரு நடுநிலைமையோட இருக்கணுமா வேண்டாமா? ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு இல்லைன்னா ஒரு கட்சியில சேர்ந்து வேலைப்படும். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? சாமி கேர் கட்டுறான், விபூதி வைக்கல, இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் வந்து தெளிவா நாங்க சொல்லியிருக்கோம். அண்ணாமலை என்னெல்லாம் சொன்னாரு? குங்குமம் போடுறது, விபூதி வைக்கிறது, அப்புறம் வந்து கள்ளருங்கிற பேரை வைக்கிறது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்ன இந்த ஆளு அப்படியே சென்ட் ஜோன்ஸ் காலேஜ், அது புனித சிலுவை கல்லூரி, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்காதுங்க. அது மத அடையாளம். சொன்னா வேணுமா வேண்டாமா? அதாவது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்கள ஊர்கா மாமீனு எழுதின ஆளுந்தாள், பேசின ஆளுந்தாள். இந்த ஆளுக்கு என்ன, இவர்கிட்ட என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க? திமுக அந்த ஊது குழலாக இந்த அறிக்கை அமைச்சிருக்காரு. திமுக வந்து பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்து விரோத அந்த கொத்தடிமைகள் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த மிஷினரி கும்பல்கள், அப்புறம் ஜிகாத்தி கும்பல்கள், அதனுடைய அட்வைஸ் படி இதை செய்திருக்கு. திருமாவளவன் வந்து ரவுடிகளை வந்து வளர்க்கிறாரா இல்ல ஆம்ஸ்டாங் வளர்த்தாரா? இந்த பாயிண்ட மட்டும் நீங்க யோசிங்க. ஏன் அவர்களுடைய கொலைக்கு என்ன காரணம் எல்லாம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த சந்தேகம் அதுக்குள்ளால இருக்கு. இப்ப திருமாவளவன் அவர்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது படிக்க வச்சிருக்காரு அதை சொல்லுங்க. திருமாவளவன் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீட்டு கோச்சிங் சென்டர்னு வச்சு ஒரு நிறைய பட்டியலின சமுதாயத்தில் உள்ள மாணவர்களை வந்து எம்பிபிஎஸ் ஆகியிருக்காரு சொல்லுங்க. இல்லை நிறைய ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஒன்று ஆரம்பிச்சு அதை பல இடங்கள்ல ஆரம்பிச்சு அந்த அதாவது பட்டியல் சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிக்க வச்சு நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகிட்டார், நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகிட்டார் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. ஆனா ரவுடிகள் நிறைய பேர். ஒரு பக்கம் திருமாவளவன் மேல என்னுடைய இது, ரெண்டாவது பக்கம் அந்த பக்கம் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சேகர் பாபு உட்பட இந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சே இன்னமும் காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்களா, அந்த அமைச்சர்கள் அதுக்கு பின்பலமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நான் சந்தேகப்படுறேன். இது என்னுடைய சந்தேகம். சிபிஐ விசாரணை வைங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கை பற்றி பேசியிருக்காரு. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுக்கிறதுக்காக காத்திருக்காங்க? ஏன்னா இந்த பக்கம் பாஜகலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தமாக சிபிஐ விசாரணையெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுநருடைய டெல்லி பயணம்? நான் ரெண்டு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே போனதில் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஆளுநர் வந்து அது ஆர்.என். ரவி அவர்கள் வந்து டெல்லிக்கு போகிறாரு, இதெல்லாம் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து சரியாக தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம்னு காணிக்கிறதுக்காக வேண்டியே இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அதிகாரிகளை மாற்றினாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாற்றினது வேற கதை. கலெக்டர் இவருன்னு இல்லை சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அமுதா வரைக்கும் மாற்றினாங்க. ஐஏஎஸ் அமுதா என்னவா இருக்காங்க? உள்துறை செயலாளர். அவங்க இப்போ தமிழக அரசினுடைய உள்துறை செயலாளர், அவங்க கையில் தான் வந்து பாதுகாப்பு இது சம்மந்தப்பட்டது வரும். பாதுகாப்புன்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எல்லாம் தான் வருது. அப்போ அந்த அம்மாவே மாற்றினது எதுக்குன்னா, நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை, என்கவுண்டர் போட்டதும் அதில் தான் வருது. என்கவுண்டர்லாம் போட்டு நாங்கள் இதெல்லாம் பண்ணி இவ்வளோ பேரை கைது பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கோம், இதெல்லாமே ரெக்கார்டில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு காணிக்கணும்ல, நாங்கள் இதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம்னு காணிக்கணும்ல. அதுக்காக வேண்டி தான் இவங்க துரிதமாக அந்த வேலையெல்லாம் இங்கே பார்த்தாங்க. ஆனால் வந்து உண்மையிலே அவருக்கு தெரியும், கவர்னர் வந்து அடிப்படையில் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இல்லை, அவருக்கு வந்து இவங்க என்னென்ன மோசடி பண்ணுறாங்கன்னு தெரியும். அதனால் அவர் கவர்னர் வேறு, தெளிவான கவர்னர், ஒரு ஆக்டிவான கவர்னர் அப்படி சொல்லலாம். அப்போ அதனால அவர் கண்டிப்பாக அதை அவ்வளோத்தையும் எடுத்து கொண்டு போய் அமித்ஷாட்ட கரெக்டாக புட்டப் பண்ணிட்டார். எல்லா தகவலையும் கொண்டு போய் அவர் அங்கே சொல்லிட்டாரு. இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இதுக்கு பின்புலமாக யார் இருக்காங்க? ரெண்டு வகையில் தான் இல்லை இருக்க முடியும். ஒன்று வந்து திருமாவளவன் வந்து அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கணும். அவருடைய ஆம்ஸ்டாங்குடைய வளர்ச்சியினால பாதிப்புக்குள்ளாகக்கூடியது திருமாவளவன் தான். இல்லை, நேற்றிலிருந்து ஊடகங்கள் என்ன இங்கே கட்டமைக்கிறாங்கன்னா, அதில் திமுக நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ நேற்று ஒரு பெண்மணி வந்து பாஜக சேர்ந்த பெண்மணி வந்து தலைமறைவாக இருக்காங்க. இன்னொருத்தர் பாஜக நிர்வாகி ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏதோ பாஜக நிர்வாகிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, முழு முதல் காரணமாக அவங்க தான்ற மாதிரி மீடியா கொண்டு போகிறாங்க. ஆமாம், கைது பண்ணிட்டு போங்க, கைது பண்ணுங்க, அவங்களுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, இவங்க தான் உண்மையான குற்றவாளின்னு சொல்லுங்க. எதுக்கு என்கவுண்டர் போடுறீங்க? என்கவுண்டர் ஒரு சரண்டர் ஆன ஒருத்தரை எதுக்கு என்கவுண்டர்? திருவேங்கடம் அவரை எதுக்கு என்கவுண்டர் போட்டாங்க? அவர் தான் சரண்டர் ஆகிட்டார்ல.
ஒரு தடவை பிடிக்க சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்க. அவர் இங்கே பதுங்கி இருந்தார். அவரை போய் நெருங்கி போகும்போது அவர் வந்து துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாரு. அதை வச்சு போலீஸ்காரங்களை சுட்டாரு. அதனால வேற வழி இல்லாமல் போலீஸ்காரங்க திருப்பி சுட்டால அவர் செத்து போயிட்டார். இது வழக்கமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்றீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவர் போலீஸ்கிட்ட இருந்து தலைமறைவா இருந்தாரு, தப்பி ஓடினாரு, இதெல்லாம் இருக்கு. இவரே உங்ககிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவரே சரண்டர் ஆயிட்டாரு. அவரே ஏன் இது பண்ணீங்க? இந்த சரண்டர் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அதையும் அப்படியே அதை கூட சேர்த்து கோர்த்து பாருங்க. திருமாவளவன் போய் சென்னை சிட்டி கமிஷனரை பார்த்தார். சிட்டி கமிஷனர் என்ன சமுதாயம் தெரியுமா? பறையர் சமுதாயம், பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அதுக்காக வேண்டிதான் இவங்க வந்து இந்த ரஞ்சித் வந்து ஒரு பெரிய சமூக நீதியை பத்தி எல்லாம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை கண்ணா பின்னாடி திட்டி ஒரு 7 கேள்வி கேட்டு ஒரு ட்வீட் போட்டார்ல. நைட்டு 11:45 போட்டார். காலையில அடிச்சு பிறண்டு விழுந்து முதலமைச்சர் போய் ஆம்ஸ்டாங் மனைவிட்ட போய் துக்கம் விசாரிக்க போனார். 4 நாளா சும்மா தான் நடந்துச்சு. அவர் போய் பார்க்கவே இல்லை, அங்கே போகவும் இல்லை. அவருக்கு குளத்தூர் தொகுதியில் நடந்த விஷயம், தலைநகரில் நடந்தது. இப்படி ஒரு முக்கியமாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் இவ்வளோ விஷயம் இருந்த பிறகு முதலமைச்சருக்கு போகிறதுக்கு மனசம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அடிச்சு பிறகு ஓடினார். ஏன்னா இதை பற்றி கேள்வி எழுப்பிட்டார். ரஞ்சித்தை எழுப்பிட்டார். அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலம். அப்போ அவரு சினிமா திரை பிரபலம், உடனே ரீச் ஆகுது. அது ஒரு 15-20 லட்சம் பேர் உடனே பார்த்துட்டாங்க. அதை அந்த ட்வீட்ல போட்டதே 15-20 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க. அப்போ பட்டியலின சமுதாயம், குறிப்பாக பறைய சமுதாய மக்கள் மத்தியில் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது விக்கிரவாண்டி தேர்தலில் அது வந்து இவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு பயப்பட்டார். அதனால ஓடி போனார். எதிரொலிக்கல, இவர் முதலமைச்சர் பயப்பட்டார். அதனால ஓடி போனார். ஓடி போய் ஏன்னா அங்கே 30% மக்கள் வந்து அந்த ஓட்டர்ஸ் வந்து பறையர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதனால தான் ஓடி போனார். அங்கே வந்து அந்த எண்ணிக்கையில் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் உள்ள ஒரு தொகுதியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இவர் போயிருக்கவே மாட்டார். இது பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க. ஒருவேளை அங்கே பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னா, ஏன்னா வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்காங்க, அதை விட கூடுதலா, அப்போ இதெல்லாம் நெகட்டிவாக பேரக்கூடாதுன்னு ஓடி போனார். அதை தாண்டி ரூபாய் கொடுத்து வெற்றி பெற்றது வேற கதை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு நைட்டு வந்து ரஞ்சித் நைட்டு 11:45 போட்ட ட்வீட்டுக்கு காலையில் 12 மணி நேரத்துக்குள்ள, காலையில் 11:45 ஓடி போனாரா இல்லையா? ஓடி போய் எல்லாம் பார்த்தார்ல இல்லை. இப்போ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை தொடர்ந்து உடனே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. சிட்டி போலீஸ் கமிஷனரை மாத்திட்டு உடனே வந்து சட்ட ஒழுங்குல இருந்து அருணை தூக்கி கொண்டு போய் வச்சாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நாங்க வந்து சமூக நீதியை காக்கணும்னு சொல்லி அன்னைக்கே திமுக ஐடிவிங்கில் உள்ளவங்க எல்லாரும் இந்த ஜாதி ரீதியான அதிகாரிகள் பேரெல்லாம் வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. அது உள்துறை செயலாளராக இருக்கக்கூடிய அமுதா IAS அவங்களும் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். பட்டியலின சமுதாயத்தை எனக்கெல்லாம் அந்த அம்மாவை என்ன சமுதாயம் நான் கடைசி வரைக்கும் யோசிச்சதில்லை. அன்னைக்கு அதை பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியும், ஓஹோ இவங்களும் பட்டியலினத்தில் உள்ளவங்க தான் இருக்காங்களா நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா இவங்களை பற்றி இவங்க மத்திய அரசு பணியிலலாம் இருந்தாங்க. ஜெயலலிதா அந்த அம்மா இறக்கும்போது இவங்க அந்த இறந்த அந்த புதைக்கிற இடத்த கூட இந்த அம்மா தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த தாம்பரம் பகுதின்னு நினைக்கிறேன், அங்கெல்லாம் இந்த மழை ஆக்கிரமிப்பெல்லாம் துணிஞ்சு சில இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க பழைய இதை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான் அவங்க மேலே இருந்த வழியா. அவங்க ஜாதிரின்னு அவங்க யாருன்னு நான் யோசித்ததே கிடையாது. இந்த திமுகவில் உள்ள இந்த கொத்தடிமைகள் வந்து இதெல்லாம் பரப்பி விட்ட பிறகு தான் தெரிஞ்சுது. அதில் அருணும் அதே மாதிரி தான். நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தானே யோசிப்போம். அவர் என்ன ஜாதி அதெல்லாமே யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரிலாம் பார்க்குற ஆள் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு தேவையும் படலை. இவங்க இதை சொன்ன பிறகு எனக்கு அது தோணுச்சு, ஆஹா எப்படி ரஞ்சித்னு ஒருத்தர் வந்து சினிமாவில் வந்து ஒரு பெரிய டைரக்டர்னு வெற்றி பெற்ற பிறகு அப்போ அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு டைரக்டரும் என்ன ஜாதின்னு மற்றவங்க எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் யோசிக்கலையே சார். K.S. ரவிக்குமார் என்ன ஜாதின்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை P. வாசுன்னு டைரக்டர் யாருக்காவது தெரியுமா? யாருமே அதை பற்றி யோசித்ததே இல்லையே. ரஞ்சித்னு ஒருத்தர் பெரிய டைரக்டர் ஆன பிறகு, ரஜினி வச்சு படம் எடுத்த பிறகுதான் வந்து அது முதல் 2 படமும் அது தெரியல, யாரும் அதை பற்றி யோசிக்கலை. அதுக்கு பிறகு வரும்போது தான் அவரு ஒரு சிறு கருத்தியல் ரீதியாக ஒரு ஜாதி ரீதியான ஒரு இதை உள்ள சினிமா துறையில அமைத்த போது தான் எல்லாரும் வந்து ஓஹோ அப்போ இவரு இந்த ஜாதியா, அப்போ இவரு இந்த டைரக்டர் இந்த ஜாதியா அப்படின்னா அவரு யாரு, சங்கர் யாருன்னு ஒவ்வொருத்தரா துளாவ ஆரம்பிச்சு அது பிறகு அதுக்கு உள்ளே நுழைய ஆரம்பிச்சாங்க. அதே கதை தான் இங்கே. இவங்க இதை சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. அதுல வந்து இவங்க பண்ணது ஒரு சின்ன டிராமா. என்னன்னா, நாங்கள் பட்டியலின சமுதாய மக்களுக்கு சாதகமான அரசு இது அப்படின்னு காணிக்கிறதுக்காக வேண்டி அருணத்தை கொண்டு போய் சிட்டி கமிஷனர் ஆகினாங்க, போலீஸ் கமிஷனர் ஆகி வச்சாங்க. என் பார்வை அதுதான். அப்படிதான் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சுது. இல்லைன்னா எல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தான் கரெக்டாக கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அவரை மாத்துறீங்க? ஏற்கனவே இருந்தவர் கரெக்டாக தானே பண்ணினாரு, அப்புறம் அவரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ சிபிசிஐடி சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கலாம். எங்கே எடுத்தாங்க? ட்ராமா பண்ணாங்க, இப்படி மாற்றி வச்சாங்க. இதில் என்ன வந்ததுன்னா, மாற்றி வச்ச பிறகு அவரை போய் திருமாவளவன் பார்த்தார். சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அருணை திருமாவளவன் போய் பார்த்தார். பார்த்துட்டு அப்படியே அடுத்த காரை நேரே கோட்டைக்கு விட்டு நேரே போய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்காரை பார்த்தார். இந்த 2 பேரையும் பார்த்தாரு. அடுத்த நாள் திருவேங்கடத்துக்கு என்கவுண்டர். இது அப்படியே கோர்த்து பாருங்க. இது எதுக்கு என்கவுண்டர் பண்ணணும்?
இல்லை, பார்த்துட்டதுக்கு அப்புறம் திருமாவளவன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொன்னார்? இங்கே இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு காரணம் பாஜக போன்ற வலதுசாரி சிந்தனையாளர்கள். அப்புறம் திமுக கையாளாகத்தானே இல்லை, திமுக தான் ஆட்சியில் இருக்கு சார். அவங்க எல்லாம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. பாஜக இங்கே ரவுடித்தனம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்க, திருமாவளவன் ரவுடிகளை வளர்க்குறாரா இல்லை ஆம்ஸ்டாங் வளர்த்தாரா? இந்த பாயிண்டை மட்டும் நீங்கள் யோசிங்க. ஏன் அவர்களுடைய கொலைக்கு எனக்கு காரணம் அதில் தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் எனக்கு அந்த சந்தேகம் அதுக்கு உள்ளால இருக்குது. பல இடத்துல நான் இதை பற்றி பேசியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆம்ஸ்டாங் நிறைய பேர் படிக்க வச்சார். சுருக்கமாக சொல்லிடுறேன், படிக்க வச்சார். நிறைய பேர் படித்து முன்னேறணும்னு நினைச்சார். அதே மாதிரி மற்ற சமுதாயம், இப்போ இவங்க பறையர் சமுதாயம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம், வட தமிழகத்தில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவர் இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில ஒரு நல்லுணர்வு வரணும்னு பாடுபட்டார். உண்மையான விஷயம் தானே அது. படிக்க வைக்கணும் அந்த சமுதாயம், அவர் சார்ந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் படிக்கணும், மாணவர்கள் எல்லாம் படிச்சு முன்னேறணும்னு அவர் ஆசைப்பட்டார். படிக்க வச்சார். லாயர் ஆகினாரு, டாக்டர் ஆகினாரு, இன்ஜினியர், இந்த கேட்டகரியில் எல்லாத்தையும் படிங்கடான்னு சொன்னார். நிறைய பேருக்கு உதவினார் அவர். இது இப்போ நல்ல பேசு பொருளா இருக்கு. அதே மாதிரி மற்ற சமுதாயத்துக்கு கூட பிணக்கு வேண்டாம், ஒரு இணக்கம் இருக்கணும்னு சொன்னாலும் அவருடைய பேச்சு, மேடை பேச்செல்லாம் இதுதான். அதனால டாக்டர் ராமதாஸுடைய மேடையை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு, அன்புமணி ராமதாஸுடைய மேடையில் அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசி அப்படி மொத்தத்தில் ஒரு நல்ல சுமூகமான உறவு இருந்தாதான் நம்ம சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் முன்னேறுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிற சமுதாயத்தை சார்ந்தவங்களும் முன்னேறுவாங்க. அதுதான் தேவைன்னு அவர் நினைச்சாரு. திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 10 எஃப்ஐஆர் இருக்கணும், 10 எஃப்ஐஆர் இருக்கணும், அல்ல 3 கொலைகேஸா இருக்கணும். அப்பதான் நீ உண்மையான ஒரு விசிகா தொண்டானி பேசினாரா இல்லையா? இது எதை உருவாக்கும்? ரவுடிகளை தானே உருவாக்கும். 10 எஃப்ஐஆர் இருந்த பிறகு ஒருத்தன் டாக்டர் ஆயிடுவானா, இல்ல இன்ஜினியர் ஆயிடுவானா, இல்லைன்னா இந்த அரபு நாட்டில் போய் தான் ஏதாவது ஒட்டகம் வச்சாவது வாழ்க்கை நடத்திடுவானா? எப்படி வெளியே போக முடியாது. 10 எஃப்ஐஆர் வாங்கிட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு இல்ல. அதோட வாழ்க்கை நீங்க காலம் புள்ள உங்களுக்கு உங்களுடைய இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு துணை நிற்பான். அவனை குடிகாரனாக்கி போஸ்ட் விட்டுறதுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் ரவுடித்தனம் பண்றதுக்கு மட்டும்தானே பயன்படுத்த முடியும். இப்போ திருமாவளவன் அவர்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது படிக்க வச்சிருக்காரு அதை சொல்லுங்க. திருமாவளவன் எங்கேயாவது ஒரு இடத்துல நீட்டு கோச்சிங் சென்டர்னு வச்சு ஒரு நிறைய பட்டியலின சமுதாயத்தில் உள்ள மாணவர்களை எம்பிபிஎஸ் ஆகியிருக்காரு சொல்லுங்க. இல்லை நிறைய ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஒன்று ஆரம்பிச்சு அதை பல இடங்கள்ல ஆரம்பிச்சு அந்த அதாவது பட்டியல் சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிக்க வச்சு நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகிட்டார், நிறைய பேர் ஐபிஎஸ் ஆகிட்டார் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. ஆனால் ரவுடிகள் நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. அப்போ இவரு ரவுடிகளை உருவாக்குறாரு, அவர் படிச்ச மக்களாட்டு உருவாக்குறாரு இது ஆம்ஸ்டாங். அப்போ அவருடைய வளர்ச்சி அது சிட்டிக்குள்ள இருக்காரு. அவர் சிட்டியில அவர் தான் மேல் நோக்கி நிற்கிறாரு. திருமாவளவன் அதுக்கு அடுத்த லெவலில் தான் நிற்கிறாரு. சிட்டியை சுற்றி சென்னை மாநகரை ஒட்டி அவர் தான் உச்சத்தில் நிற்கிறாரு. அது இன்னும் வளர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துச்சுன்னா திருமாவளவன் வீழ்ச்சி தானே. இன்னைக்கு 2 எம்பி இருக்கு, 4 எம்எல்ஏ இருக்குங்கிறதெல்லாம் வேற கதை. ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய வளர்ச்சி கண்டிப்பாக திருமாவளவனுக்கு வீழ்ச்சிங்கிறது அவருடைய புரிதல். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அவர் நல்ல ஒரு சித்தாந்தத்தை எடுத்து போறார், ஒரு தேசிய சித்தாந்தத்தை எடுத்துட்டு அவரு போறார். இவர் வீணா போன இந்த பிரிவினவாத சித்தாந்தத்தை எடுத்துட்டு இவரு போறார். அவர் படிங்கிறார், இவரு குடிங்க, வெட்டு குத்துலாம் பண்ணுங்க, அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இதெல்லாம் சொல்லி இவரு போதிச்சுட்டு இருக்காரு. அவர் புத்தருடைய போதனைகளை போதிச்சுட்டு இருக்காரு. எல்லாமே முரண்பட்ட கருத்து. ஆனா அது அவரை அந்த இளைஞர்கள் ஏத்துக்கிறாங்க. எல்லாருமே அந்த இளைஞர்கள் எல்லாருமே அவன் நல்ல ஒரு இதைத்தான் அவர் எடுத்துட்டு வர்றாருங்க. ஆம்ஸ்டாங்குடைய கருத்து, அவருடைய முன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவர் எடுத்துட்டு இப்ப முன்னோக்கி கொண்டு அரசியல் சரியான ஒரு பாதையில அவர் வழிகாட்டியா இருக்காருங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா சமுதாயத்திலும் வரவேற்கிறாங்க. ஆனா திருமாவளவன் அவர்களை எல்லாருமே ஏத்துக்கல. அப்ப அது நாளடைவில் அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை திருமாவளவன் அவர்களை புறக்கணிக்க சூழ்நிலை வரத்தானே செய்யும். அப்ப அவருடைய எதிர்காலம் நாசமா போகுங்கிறத நம்மளே சொல்ல முடியாது. அவருக்கு அப்ப புரியாதா? அப்ப இந்த எதிரியா இருக்கக்கூடிய எதிரிங்கிற அடிப்படையில் அவர் இருக்காருங்கிறத புரிஞ்சிருக்க மாட்டாரா? அவர் தானே சொன்னாரு, கைது செய்யப்பட்டவங்க எல்லாம் கூலிப்படைகள், உண்மையான குற்றவாளிகள் அவர் அல்ல, அவங்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தானே சொன்னாரு. முதலமைச்சர் சொன்னாரு அவங்க உண்மையான குற்றவாளிகள் இவங்க தான், பிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க, 12 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்கன்னு பெருமையை சொன்னாரு. இவரு இல்ல அவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு தானே சொன்னார். அப்ப உண்மையான குற்றவாளி இவருக்கு தெரிஞ்சாலு தானே. அதனாலதான் சார் அவர் உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவனால அடிச்சு சொல்ல முடியுதுன்னா உண்மையான குற்றவாளி யாருங்கிறது இவருக்கு தெரியுதுல்ல. அந்த குற்றவாளி யாருன்னு சொல்ல வேண்டியதானே. அப்புறம் என்ன பாஜக காரன்னு சொல்லிட்டாலே இருது. ஒரு பாஜக மேல அவர் சந்தேகப்படுற விசாரணை நடத்துங்க, சிபிஐ விசாரணை வைங்க, வச்சு கூலிப்படை இவங்க கொண்டாங்க, அவங்களை ஏவி விட்டது யாரு அப்படின்றது, ஏவி விட்டதான் திருமாவளவன் நான் சொல்றேன். என்னுடைய சந்தேகமே தான். ஒரு பக்கம் திருமாவளவன் மேல என்னுடைய இது, 2வது பக்கம் அந்த பக்கம் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சேகர்பாபு உட்பட இந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரவுடிகளை வச்சே இன்னமும் காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்களா, அந்த அமைச்சர்கள் அதுக்கு பின்பலமா இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு நான் சந்தேகப்படுறேன். இது என்னுடைய சந்தேகம். சிபிஐ விசாரணை வைங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த 2 மட்டும்தான் இருக்கு சார்.
மற்றபடி அதுல வந்து நீங்க அம்புகள் சார், இப்ப கைது செய்யப்பட்டவங்க, சுட்டு கொண்டவங்க, வேங்கடம், திருவேங்கடம் உட்பட எல்லாமே அம்புகள் தான். எய்தவங்க வந்து அவங்களே கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு என்ன சார், அவங்களுக்கு ஆம்ஸ்டாங் என்ன பகை இருக்க போகுது? நீங்க சொல்லுவீங்க ஆற்காடு சுரேஷ் அவருக்கு பகை இருந்து, அது வந்து பகை, அதுக்கு முன்பகை ஒண்ணு, அது இருந்தது உண்மை, அதற்கு இதுக்கு காரணமா பயன்படுத்திட்டாங்க. ஆனா காரியம் வந்து இது கிடையாதுல்ல, இதுக்கு ஒரு காரணமா, இது ஒரு செகண்டரியான ஒரு விஷயம் தான். பிரைமரி யாரு இருக்கா, இதுக்கு சூத்திரதாரி யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிடையாது. அவங்கள பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டாங்க. இது தேவை, ஆம்ஸ்டாங்க வளர விடக்கூடாது, போட்டு தள்ளணுங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய எண்ணம், அதான் அவருடைய நோக்கம். அதை நோக்கி பண்றதுக்கு ஒரு திரைக்கதை அமைக்கிறது கரெக்டான ஒரு இது கிடைச்சது, அதை கரெக்டா பயன்படுத்திட்டாங்க. அப்படிதான் நான் சந்தேகப்படுறேன். நீங்க விசாரணை, சிபிஐ விசாரணை நடத்துங்க, உண்மையா இல்லையாங்கிறது வெளியே தெரியும். இது இல்ல, இன்னொரு பக்கம் வந்து திமுகனுடைய மூத்த, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சென்னையில யாரு கோல வச்சு நிக்கிறாங்க, சேகர் பாபு தான் ரவுடிகளுக்கு இது, அவர் ரங்கநாதன், இவங்க தான் பெரிய ஆளா இருக்காங்க காலங்காலமா. அப்ப அதுல இன்னொருத்தர் இவரு வந்துருவாரு, அதுல ஏதோ ஒரு முட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. அதுல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து தமிழக போலீஸ்காரங்க விசாரிச்சாங்கன்னா என்ன உண்மையில வெளியே வரும். அல்ல ஆர்.என். ரவிக்கு அதை பத்தி தகவல் எல்லாமே தெரியும், அவரு கவர்னர். அதனால இந்த உண்மையிலே இதுல இதுதான் நடந்திருக்கு, இல்ல இதுதான் இருக்குங்கிற தகவல் அவருக்கு கிடைச்ச சோர்ஸ்ல என்ன தகவல் கிடைச்சா அதை கொண்டு போய் நிறைய உள்துறை அமைச்சர்கிட்ட அவரு கண்டிப்பா புட்ட பண்ணிருப்பாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா எதுக்குன்னா சிபிஐ விசாரணை மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் இவங்க வந்து அமுதா ஐஏஎஸ்ல வந்து நாங்க இவங்களெல்லாம் மாத்திட்டோம், நாங்க வந்து இதெல்லாம் விசாரணை நடத்திட்டு இருக்கோம், இதே தான் சொல்லுவாங்க. கோர்ட்ல போனாலும் இதுதான் சொல்லுவாங்க, கோர்ட்டையும் ஏத்துக்கும். ஆமாங்க, வேற நடவடிக்கைலாம் எடுத்துருங்க, எங்களுக்கு தேவையெல்லாம் சட்டம் ஆவணங்கள் இதுதானே சொல்லுவோம், சாட்சியங்கள் சட்டங்கள் தானே வாய் பேசிட்டு இருக்கேன், இதே கதை தான் இங்கே நடக்கும், இதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. ஆமா, நடவடிக்கைலாம் எடுத்துட்டு தானே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை ஏன் வைக்கக்கூடாது, அது ஏன் நீங்க வந்து முயற்சி பண்ணலன்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. இவங்க நல்லா நடக்கிற மாதிரி காணிப்பாங்க, அவங்களும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதை வச்சு தான் நான் சொல்றேன், மொத்தமா எல்லாத்தையும் இல்லை, சில நீதிபதிகளுடைய நடவடிக்கைகளை வச்சு நான் சொல்றேன். இந்த விஷயத்துல இது மட்டும் இல்லை, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய காரணம் யார், திமுக காரங்க. அப்ப நீங்க சிபிஐ விசாரணை வைக்காம எப்படி சார் அது வெளியே வரும் சார்? அதாவது இது போதைப் பொருளை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது ஜாபர் சாதிக்கு எது மூலமா கொண்டு போனா, அவனுடைய கார்ல எப்படி கொண்டு போனா, திமுக கொடியை கட்டிட்டு கொண்டு போனா. இன்னைக்கு அமித்ஷா கூட தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காரு, நாடு முழுவதும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறது தான் எங்களுடைய இலக்கா இருக்க போகுதுன்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. திமுக ஒழிச்சிங்கன்னா போதைப் பொருள் ஒழிஞ்சிடும் சார், திமுக ஒழிச்சிங்கன்னா போதைப் பொருள் ஒழிஞ்சிடும். என்னட்ட கேட்டீங்கன்னா நான் அதான் சொல்லுவேன், நாடு முழுக்க இருக்கக்கூடியதை விட தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. போதைப் பொருள், கள்ளச்சாராயம், அந்த மாதிரி இந்த ரவுடிசம், அப்புறம் வந்து இந்த குண்டாயிசம் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் நடந்தது. நம்ம கடந்த சில நாட்களுக்குள்ள பல தடவை பேசிட்டோம், நிறைய அரசியல் கொலைகள். நீங்கள் நெல்லையில் வந்து இந்த ஜெயக்குமார் ஜெபசிங், காங்கிரஸ், அது கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரஸ் மாவட்ட தலைவர், கிழக்கு மாவட்ட தலைவர், அவரே மர்மமான முறையில் சேர்த்து ஒரு 30 பேருக்கு மேல லிஸ்ட் எழுதி வச்சுட்டு சேர்ந்தா, இந்த 30 விசாரிச்சு முடிச்சுட்டாங்களா? தமிழக காவல்துறை விசாரிச்சு முடிச்சுட்டாங்களா? பண்ண மாட்டாங்க சார். இவங்க வந்து எப்பவுமே இது நல்லவங்களுக்கான அரசு கிடையாது. இது வந்து எப்பவுமே வந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், குண்டு வைக்கக்கூடியவன் இவங்களுக்கான அரசு, அவங்க நல்ல குற்றவாளிகளுக்கான அரசு. இது வந்து நல்லவங்களுக்கான அரசு கிடையாது. நல்ல குற்றவாளிகளை காப்பாற்ற வேலை தான் இவங்க செய்வாங்களே ஒழி, எந்த காலத்தை கொண்டும் அதுக்கு தக்கவாறு எல்லா காயும் நகர்த்துவாங்க. கள்ளக்குறிச்சியில் என்னது கள்ளச்சாராயம்னு முதல் நாள் வந்து செய்து 2 நாள்ல இருந்து விஷச்சாராயம்னு மாத்த இல்லையா? ஏன்னா விஷச்சாராயம்னா அதை வடிச்சவன் யாரு, காய்ச்சவன் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கள்ளச்சாராயம்னா காய்ச்சது யாருன்னு சொல்லணும், அப்புறம் எங்க காய்ச்சன்னு சொல்லணும். கல்வராயம் மலையே போய் நிற்கும் அது ரூட்டு. அங்க வந்து இது வசந்தம் கார்த்திகேயனும் அப்புறம் உதயசூரியன் எம்எல்ஏ வருவாங்க, 2 பேர்த்தையும் பிடிச்சி போட்டு விசாரிச்சிங்கன்னா அது அப்படியே ரூட்டு நேரே இவர்கிட்ட போகும், ஏவா வேலுகிட்ட. அப்படி இப்படியெல்லாம் அது ஒரு நீளமா போகுது இல்லை. அப்ப இதை அவ்வளோ மடை மாற்ற பண்ணணும். இந்த பாகமா விசாரிச்சாராயன்னு சொல்லணும், அதுல மாதேச பிடிச்சோம், கண்ணுக்குட்டியை பிடிச்சோம், அவரை பன்னிக்குட்டியை பிடிச்சோன்னு சொல்லி கணக்கை ஃபைல க்ளோஸ் பண்ணிடலாம். அவங்க வந்து இதைத்தான் கொண்டு வந்து கலந்தாங்க, அதனால அது கள்ளச்சாராயமா மாறிட்டுன்னு சொல்லிட்டு அழகா மெத்தனால், அதான் ஒரு மெத்தனால் ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. கள்ளச்சாராயம் 2வது வார்த்தை. கதம். போன வருஷமும் இதே தான் நடந்துச்சு, இந்த வருஷமும் இதே தான் நடந்துச்சு, அடுத்த வருஷமும் இதே மாதிரி நடக்கும். இன்னொரு 100 பேருக்கு 100, 150, 200 பேர் தாலியா இருப்பாங்க பழையபடி. இப்போ ஒரு 100 கணக்கில் ஆயிட்டு இது மேலே போகும். இதை பத்தி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க தமிழக அரசாங்கம். அந்த அறிக்கையும் வந்து முதலமைச்சரிடம் சமர்ப்பிச்சாங்க. அது தொடர்பாக பாஜக செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இதற்கு சந்துரு அவர்கள் ஒரு ஸ்பீச்சில் வந்து சொல்றாரு, அண்ணாமலை 20,000 புத்தகங்கள் வந்து படிச்சிருக்காரு, ஆனா இந்த 650 பக்க அறிக்கையை வந்து அவருக்கு படிக்க முடியலையா அப்படின்ற ஒரு. படிக்கலன்னு சொல்லி இந்த புண்ணாக்கு மாடனுக்கு தெரியுமா? ஏன் புண்ணாக்கு மாடனு ஒரு முன்னாள் நீதிபதியை சொல்றேன்னா அந்த ஆளுக்கு தரம் அவ்வளவுதாங்க. இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு முன்னாள் நீதிபதி ஒரு நடுநிலைமையோட இருக்கணுமா வேண்டாமா? ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு, இல்லைன்னா ஒரு கட்சியில சேர்ந்து வேலை பாரு.
திமுகவில் சேர்ந்து வேலை பாரு. நீ கம்யூனிஸ்டிலே இருக்கணும். அப்ப நீ தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்கும்? இவர் வழங்கிய தீர்ப்பாவோட மறுபரிசீலனை பண்ணணும் சார். எவ்வளவு வன்மம் பிடிச்ச ஒரு ஆளா இருந்துன்னா சாமி கேர் கட்டுறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? சாமி கேர் கட்டுறான், விபூதி வைக்கல, இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை? தெளிவா நாங்க சொல்லியிருக்கோம். அறிக்கையில என்னத சொன்னாரு? இதெல்லாம் அறிக்கையில உள்ளதானே, இதுதானே அண்ணாமலை சொன்னாரு. அந்த அண்ணாமலை வந்து 650 பக்கத்தை படிக்கலன்னு இவரு பக்கத்துல போய் இவரு தான் கூடவே இருந்தாரோ? நைட்டு பகலும் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரா? அவருக்கு தெரியாம தான் சொன்னாரா? செய்தித்தாள்கள்ல வர்றது அண்ணாமலை அப்படியே பேசியிருக்காரு. அவர் படிக்கலன்னு இவரு எப்படி சார் சொல்றாரு? ரெண்டாவது அது இல்லைன்னு சொல்லுங்க. அவரை அண்ணாமலை என்னெல்லாம் சொன்னாரு? குங்குமம் போடுறது, விபூதி வைக்கிறது, அப்புறம் வந்து கள்ளருங்கிற பேரை வைக்கிறது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்ன இந்த ஆளு அப்படியே சென்ட் ஜோன்ஸ் காலேஜ், அது புனித சிலுவை கல்லூரி, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வைக்காதுங்க, அது மத அடையாளம். சொன்னா வேணுமா வேண்டாமா? ஒரு நடுநிலைமைன்னா அதுதானே. நீங்க இந்த விபூதி இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொன்ன நீங்க பாதிரியார்கள் வந்து அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? பாதிரியார் வந்து ஒரு நிறைய ஸ்கூல்ல வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வந்து அவங்க தான் ஹெட் மாஸ்டராகவே இருக்காங்க. தலைமை ஆசிரியர் அவங்க தான். ஆசிரியர்களை நிறைய கன்னியாஸ்திரிகள் இருக்காங்க. அவங்க என்ன யூனிஃபார்ம்ல வராங்க? கன்னியாஸ்திரிகளுடைய ட்ரெஸ்ஸை போட்டு மேல ஒரு பெரிய சிலுவை போட்டு வராங்களா இல்லையா? பாதிரியாருக்குடைய ட்ரெஸ்ஸை போட்டு பாடம் நடத்துறாங்களா இல்லையா? அவ்வளவு தனி அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தினுடைய அத்தனை சோறையும் போய் பார்த்துருவாங்க. அவ்வளவு பைபிள் டயலாக எழுதி வச்சு மதமாற்ற பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? இதை இந்த ஆளு சுட்டி காணிச்சிருக்கணுமா வேண்டாமா? பரதா போட்டுட்டு எதுக்கு சார் வராங்க? அதை சொல்லணுமா வேண்டாமா? குறியீடு வைக்க கூடாதா? பரதா மட்டும் போடலாமா? தொப்பி மட்டும் வைக்கலாமா முஸ்லிம் குழந்தைகள்? அது எப்படி நீங்க சொல்றீங்க? அதை அப்ப அது எல்லாத்தையும் சொல்லுங்க. மத அடையாளமே வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள சர்ச் இருக்க கூடாதுன்னு சொல்லுங்க. நிறைய இடத்துல சர்ச்சு தான் சார் உள்ள இருக்கு. ஜோசப் கான்வென்ட் நாகர்கோயில இருக்கு. உள்ள என்னது இருக்கு? புனித சிலுவை கல்லூரி நாகர்கோயில இருக்கு. அது உள்ள என்னது இருக்கு? சர்ச்சு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க அதானே இருக்கு. சர்ச்சில இருந்து வெளியே எடுத்துருவாங்க கல்வி. அதெல்லாம் நீ சொல்லியிருக்கணும். ஒரு கூறுகட்ட கொடுத்த ஒரு அறிக்கை சார், நோக்கம் இதமே ஒரு அறிக்கையை தயார் பண்ணணும், தாக்கல் பண்ணணும். அதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி ஒருத்தர் தேவை. அந்த நீதிபதிங்கிறது சந்திரன் ஒரு கொத்தடிமை. இந்த ஆளு எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? அதாவது ஜாதி ரீதியாக ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு ஆளு இந்த ஆளு. திமுக சொல்றத சந்துரு அப்படியே செய்யறாருங்கிறீங்களா? ஒரு நிமிஷம். அதாவது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்கள ஊர்கா மாமீறி எழுதின ஆளு இந்த ஆளு, பேசின ஆளு இந்த ஆளு. இந்த ஆளுக்கு என்ன இவர்கிட்ட என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க? திமுகவுடைய அந்த ஊது குழலாக இந்த அறிக்கை அமைச்சிருக்காரு. திமுக வந்து பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்து விரோத அந்த கொத்தடிமைகள் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த மிஷினரி கும்பல்கள், அப்புறம் ஜிகாத்தி கும்பல்கள், அதனுடைய அட்வைஸ் படி இதை செய்திருக்காங்க. கல்வி திட்டம் யாரு சார் வச்சிருக்கு? கல்வி திட்டம் வந்து குரூப் 4 தமிழக தேர்தல் சார், தமிழக தேர்வு ஆணையம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல யாரெல்லாம் இருக்காங்க? சூசைன்னு ஒருத்தர் இருக்காரு சார், மரிய சூசை, ஏற்காட்டுக்காரரு, ஆர்சி கத்தோலிக்க பாதிரியார் இருந்தாரு. அவருக்கு அதுல என்ன வேலை? வந்த உடனே போட்டுதான் எதாவது செய்தாங்க. நீங்க அவரை போட்டீங்கன்னா அது அவரு வாழ்நாள் முழுக்க மதம் மாற்றுறதையே முழு வேலையா எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க வேலை வாய்ப்பு, தமிழக அரசு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய இதுல கொண்டு போட்டீங்கன்னா வாரியத்துல அவர் என்ன வேலை பார்ப்பாரு? கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தானே வேலை கொடுக்கணும்னு நினைப்பாரு. இந்துக்காரனை கொடுக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாரா? இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து குரூப் 1 எலெக்ஷன் இப்பதான் வந்து தேர்வு முடிஞ்சிருக்கு. கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நம்பர் 17 என்ன கேள்வி தெரியுமா? கேள்வியே வந்து விசமரத்தனமானது. அதாவது ஆஸ் கலெக்டர் கொலை வழக்குல வெள்ளைக்காரன் கலெக்டர் கொலை செய்த குற்றவாளிகள் யார்? கீழ்கண்டல யாரு குற்றவாளி? இதான் கொஸ்டின். கீழே வாஞ்சிநாதன், அப்புறம் நீலகண்ட பிரம்மச்சாரி. நீலகண்ட பிரம்மச்சாரி யாருன்னு இவங்களுக்கு தெரியுமா? நீலகண்ட பிரம்மச்சாரி இந்த மாதிரி ஒரு 3 பேரை 4 பேரை போட்டு அப்புறம் யாரும் இல்லை தெரியாது அப்படி ஒரு பதிலையும் போட்டு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது மூலமா என்ன சொல்ல வராங்க? இவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள், வீரர்கள் எல்லாம் குற்றவாளிகள் கூண்டுல ஏத்துறாங்க இவங்க. அதான உண்மை. வெள்ளைக்காரன் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை ஜெயில அடைச்சான்னா அது அவனுக்கு வந்து அது தேச துரோக வழக்குன்னு என்னை போட்டான். அது அவனுக்கு பொறுத்தவரை இவர் எந்த தேசத்துக்கு துரோகம் பண்ணாரு? வாவு சிதம்பரம் பிள்ளை, வாவு சுப்பிரமணிய சிவா எல்லாம் 41 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை போட்டாங்க. அதை எதிர்த்து கொதிர்த்து எழுந்து வந்ததுல ஒரு ஆளு தான் வாஞ்சிநாதன். ஆனா வாஞ்சிநாதனை இழிவுபடுத்தி இவங்க வந்து இதுல எப்படி கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. என் நோக்கம் என்னது? கல்வி திட்டத்துக்கு யாரை வச்சிருக்கீங்க? லியோனியை கொண்டு வச்சிருக்கீங்க. அந்த ஆளு என்ன வேலை பார்த்துட்டு நடக்காரு? ஒரு கிறிஸ்தவ குழந்தையை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு சிலுவை போட்டு விட்டுறாரு கழுத்துல, ஒரு முஸ்லீம் குழந்தையை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு குல்லா வச்சு விட்டுறாரு, ஒரு இந்து குழந்தைக்கு நெத்தியில வந்து குங்குமம் போட்டு இதுக்கு காலகாலமா இருந்தாலும் அழிச்சுட்டாங்க.
பெண்கள் இடுப்பை பத்தி பேசுறாரு. ஆமா, இடுப்பை பத்தி பேசுன இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன் எல்லாம் கொண்டு வச்சுக்கணும். அதாவது மத வெறி பிடிச்சதனோட உச்சமா இருக்குது இந்த அரசாங்கமே. இல்லைன்னா இதெல்லாம் சார், முதலாவது நீங்க அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார்லாம், அந்த பழைய போட்டோ ஒண்ணு இருக்கு பாருங்க. அவர் முதலமைச்சர் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருப்பாரு. அவருக்கு டேபிள்ல வந்து அவருடைய மேசைக்கு மேல வந்து ஒரு திருவள்ளுவர் படம் இருக்கும், பழைய இது அப்பப்ப சுத்திட்டு வர்றது. அதை எடுத்து பாருங்க, அவருக்கு பூநூல் இருக்கும். அதை எடுத்து பாருங்க, நெத்தியில விபூதி இருக்கும். இப்ப எங்கேயாவது விபூதி வச்ச திருவள்ளுவரை பார்த்திருக்கீங்களா? திருவள்ளுவருக்கு நெத்தியில இருந்து விபூதி அழிச்சிட்டீங்க. அவர் ஒரு காவி, அவர் சன்னியாசி, அவர் சன்னியாசம் வாழ்க்கை வாழ்ந்தவர் திருவள்ளுவர். அப்படிதான் நம்ம அவரை படிக்கும்போது நமக்கு புரியுது. ஆனா அவருக்கு காவி ட்ரெஸ்ஸை உருவி விட்டுட்டீங்க. பாரதியாருக்கு நெத்தியில இருந்த குங்குமம் போட்டு அழிச்சு விட்டீங்களே. அப்புறம் சிதம்பரம் பிள்ளையை வெட்டி விட்டுட்டீங்க சார். அது அந்த காலத்துல எல்லாருமே அந்த பேரோட சேர்ந்த அது ஒரு பேரா தான் இருக்கு. ஜாதி பேரா இருந்தாலும் ஜாதியினுடைய இதையும் சேர்த்து பேரை வைக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. பாலேச ஐயர் எடுத்துருங்க, ஜிடி நாயுடு எடுத்துருங்க, யாருக்கு தான் தெரியாது? அதெல்லாம் கடந்த காலத்துல வரலாறுல பதிவாகி போச்சுது. அதையே நீங்க மாத்துறீங்க. வன்மா இந்த கும்பல் சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன கும்பல் இவங்கிட்ட போய் நீங்க என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? முழுக்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வெள்ளைக்காரன் தான் கல்வி கொண்டு தந்தான். திருவள்ளுவர் படிச்சது வெள்ளைக்காரன் காலத்துல, கம்பர் படிச்சது வெள்ளைக்காரன் போய் பிச்சை எடுத்து படிச்சாரு. இந்த மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் கட்டம் வச்சுட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? திருவள்ளுவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறகு முன்னாடி பிறந்தவர். அதான உண்மை. அதனால இவங்க வந்து என்ன அப்படின்னா, நம்ம கலாச்சாரம் இருக்க கூடாது, பண்பாடு இருக்க கூடாது, எதுவுமே இருக்க கூடாது, எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிடணும். அதுக்காக வேண்டி வெள்ளைக்காரனுக்கு இன்னமும் அந்த அடிமை புத்தி தரத்துல இருந்து இன்னும் மீளவே இல்லை. வெள்ளைக்காரன் வாழ்ந்த காலத்து கருணாநிதி 1947 அவருக்கு வயசு என்ன தெரியுமா? இவர் 23 24 வயசு இருக்கும். எப்படிப்பட்ட இளமை! ஏன்னா அவர் 1924 தான் பிறந்தார். கருணாநிதி இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அப்பா. சுதந்திரத்துக்கு அவர் போராடல, பாடுபடலை. எங்கேயாவது சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுதந்திர காலத்துல தானே சார் இருந்தாங்க, பொது வாழ்க்கையில தானே இருந்தாங்க. நீங்க பொது வாழ்க்கையில இல்லாதவங்களை கேள்வி கேட்க முடியாது. பொது வாழ்க்கைன்னு சொல்லி தானே இருந்தாங்க. பொது வாழ்க்கையில இருந்தவனுக்கு சுதந்திர போராட்டம் உச்சத்துல இருக்கும்போது இவங்களுக்கு என்ன அது சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடலைன்னா அது என்ன பொது வாழ்க்கை? இது இங்க யாரையும் கருணாநிதி அவர்களை சுதந்திர போராட்ட தியாகி நம்ம எங்கேயும் பேசல. ஏன் போரிடலன்னு கேட்கிறேன். ஏன் போரிடல? சுதந்திர போராட்ட காலத்துல இளைஞரா தானே இருந்தீங்க, ஏன் போரிடல? ஈவே ராமசாமி இத்தனை பெட்டி மண்ணவாரி போட்டாரு சுதந்திரத்துக்கு வேண்டி. அவரை சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லிட்டு வீரர்னு சொல்லிட்டு ஊர்வல இது நடத்தல. அந்த இதுல இவங்க ஒரு இதை கட்டமைக்கல. எப்படி சுதந்திர போராட்ட வீரன் மாதிரி வச்சு வஉசிக்கு பக்கத்துல கொண்டு வச்சு விட்டாங்களே. அதை எவ்வளவு பெரிய கொடுமை! வஉசி சுதந்திரம் வேணும்னு போராடினவர், இவரு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார். சாகிறது வரைக்கும் ஈவே ராமசாமி வந்து சுதந்திரம் வேண்டான்னு தான் சொன்னார். சாகிறது வரைக்கும் சுதந்திரத்தை கருப்புத்தனமா தான் கடைபிடிச்சாரு. சுதந்திரத்துக்காக ஈவேரா வந்து ரத்தம் சிந்தினாருன்னு சொல்லிட்டு எங்க போய் சிந்தினார்? ஒரு சிலையில எல்லாம் வேற பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, அதுதான் பிராடுத்தனத்தினுடைய உச்சம் தானே. இவங்க எந்த இதுல சுதந்திர போராட்டத்துல எப்ப கலந்துகிட்டார்? காங்கிரஸ்ல ஒரு காலத்துல இருந்தார். அப்ப வந்து கள்ளுக்கடை மது ஒழிப்பு போராட்டம் நடந்தது. அப்ப இவர் கலந்துகிட்டாருன்னு இவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதுவே ஒரு உண்மைங்கிறத கண்டுபிடிக்கணும். காங்கிரஸ்ல இருந்தது உண்மை. வைக்கம் போராட்டத்துக்கு போனது அப்படித்தான். காங்கிரஸ் அப்போ இங்க இருந்த காங்கிரஸ் இந்த மாகாண தலைவர் வந்து ராஜாஜி, அவர் வந்து இவரை நீ போயிட்டு வாரு அனுப்பி விட்டாரு. இவர் போயிட்டு வந்தார். மணியம்மையை கூட்டிட்டு அங்க போய் 2 நாள் கெஸ்டா போயிட்டு அங்க அரெஸ்ட் பண்ணாங்க, உள்ள போட்டாங்க, வெளியே விட்டாங்க, வந்துட்டார். ஆனா வைக்கம் வீரர்னு சொல்லிட்டாங்க. 504 நாட்கள் நடந்த போராட்டம் அது. அதுல கலந்துகிட்டவங்க எல்லாம் பெரிய ஆட்கள். இவர் இடையில ஒரே ஒரு ஆள் போயிட்டு வந்துட்டு இங்க வைக்கம் வீரர்னு சொல்லி எழுதி வைக்கலையா? அதை நம்ம பாடத்திட்டத்துல வச்சு எங்களெல்லாம் நம்மளெல்லாம் படிக்க வைக்கலையா? இதே கதை தான். அது மாதிரி தான் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆயிட்டார் அவரு. என்ன பண்ண நீங்க அதெல்லாம் விடுங்க. வைக்கத்துக்கு போனதை கூட விடுங்க. சுதந்திரம் 1947 சுதந்திரம் கொடுத்தாங்கல்ல, எல்லாத்தையும் தாண்டி கொடுத்தாங்கல்ல. சுதந்திரம் வேண்டான்னு சொன்னாரு, அதை மீறி கொடுத்துட்டாங்க. கொடுத்த அன்னைக்கு இவர் என்ன எழுதினார்? தலைங்கன்னு எழுதினார். விடுதலை பத்திரிகையில கருப்பு தினம்னு எழுதினார். சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு எப்படி? சுதந்திர போராட்ட வீரனாக இருந்தா அவர் இப்படி சுதந்திரம் கொடுக்கும்போது கருப்பு தினம்னு எப்படி அறிவிப்பாரு? 2011 வரைக்கும் இது திமுகவினுடைய தலைமை அலுவலகம் இருக்குல்ல, அண்ணா அறிவாலயம், அதுல தேசிய கொடியை ஏத்தினது இல்லை. சுதந்திர தினத்தன்று இவங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க? இவங்க இந்த நாட்டுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. கடைசி வரைக்கும் சாகிறது வரைக்கும் கருணாநிதி அவர்கள் வந்து அண்ணா அறிவாலயத்துல தேசிய கொடியை ஏத்துறதே கிடையாது. ஒரே ஒரு தடவை மு.க. ஸ்டாலின் ஏத்திருக்காரு. 2020 இருக்கும், இல்லைன்னா 21 இருக்கும். 2020 அடுத்த வருஷம் இவங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேற அது வரைக்கும் அங்க அந்த 2-3 வருஷம் 11 இருந்து ஏத்த ஆரம்பிச்சாங்க. RS பாரதின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அண்ணா அறிவாலயனுடைய மூத்த பிச்சைக்காரர், அவரு தான் வந்து அந்த இதை ஏத்திட்டு இருந்தார். ஒரு சல்யூட் கூட அடிக்கல மு.க. ஸ்டாலின்.
ஒரே ஒரு தடவை கொடி ஏற்றணும். இதுதான் இவங்களதான் இவ்வளவு லட்சணம். இவங்க என்னைக்குமே வெள்ளைக்காரனுடைய கைக்கூலி வேலை தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மைண்ட் செட்ல இருந்து மாறவே இல்லை. அந்த காலனியிலேயே தான் இருக்காங்க. வெள்ளைக்காரனுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறது தான் பெருமையா நினைக்கிறாங்க. ஏன் சார், நேற்றுக்கு தானே நம்ம வாஞ்சிநாதனுக்கு பிறந்த நாள், அது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அப்படியே ட்விட்டர் பக்கத்தை புரட்டுங்க. முதலமைச்சருங்கிற எம்கே ஸ்டாலின் இருக்கக்கூடிய பேஜை விட்டுருங்க, அது தனிப்பட்ட இது. ஆனா சிஎம்ஓ தமிழ்நாடுன்னு ஒரு பேஜ் இருக்குல்ல ட்விட்டர் பக்கம், அவருக்கு ஏதாவது எங்கேயாவது இடத்துல அவர் வந்து மாலை போட்டு மரியாதை செய்தார்னு கண்டுபிடிங்க. வாஞ்சிநாதன் ஒரு மனிதருடைய பிறந்த தினம் 17ஆம் தேதி. அப்ப அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒரு பெரிய மாவீரன், ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரன். இன்னொன்னு கேட்கிறேன், இவங்களுக்கு அதெல்லாம் வராது சார். இவங்க கனிமொழியிலிருந்து நீங்க ஏதாவது ஒரு அமைச்சர் வாஞ்சிநாதனுக்கு வந்து மாலை போட்டதாகவோ, இல்ல கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும்போது போட்டதாகவோ, இல்ல கருணாநிதி உயிரோடு இருக்கிறது வரைக்கும் கடைசி வரைக்கும் போட்டதாகவோ கண்டுபிடிங்க. கிடையவே கிடையாது. வாஞ்சிநாதனை இவங்க என்னைக்குமே அது மிரியாளு குடும்பத்தை விட்டு வந்து ஒரு ஆஸ் கலெக்டரா ஒரு தைரியமா வந்து சுட்டு கொண்டு அந்த அளவுக்கு பெரிய தியாகம் பண்ணவரையும் சுட்டு தியாகம் பண்ணவர். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், வாஞ்சிநாதனுடைய உடல் எங்க புதைச்சிருக்குன்னு யாராவது சொல்லுங்க. அவருடைய உடலை கண்டம் துண்டமாக வெட்டி காக்காக்கும் கழுகுக்கும் போட்டவன் வெள்ளைக்காரன். அவன் நல்லவனா? அந்த வெள்ளைக்காரன் அந்த ஆஸ் கலெக்டருக்கு வந்து தூத்துக்குடியில போய் ஒரு நினைவு மண்டபம் இருக்கு. அது எங்க இருக்கு? வ.உ. சிதம்பரம் பிள்ளை பேர்ல உள்ள சாலையிலேயே இருக்கு. புதர் மண்டி கிடந்ததை இந்த அரசாங்கம் வந்தவொடனே முதல் செய்த திருப்பணி அதை போய் சுத்தப்படுத்தி நம்ம வரி பணத்துல அதை புதுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த கேடுகட்ட அரசாங்கத்திட்ட, இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? சுதந்திர போராட்டத்துக்கு இவங்களுக்கும் இவ்வளவுதான் தன்மந்தம். சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிற தன்மையும் இவங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கும். அதெல்லாம் கிடையாது சார். பிரிவினைவாத கும்பல் இது. சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆட்சி இவங்க கையில சிக்கிக்கிட்டு அதை வச்சு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது.